அதிமுக பாஜக கூட்டணி மீது மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. விஜய் பரப்புரை. கரூரில் பெருந்துயரம். விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. திராவிட மாடல் அரசு ஆண்டுக்கு 12.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மாணவர்களுக்கு மீண்டும் லேப்டாப் வழங்கப்படும். இபிஎஸ் உறுதி. அண்ணா எம்ஜிஆர் பற்றி சர்ச்சை கருத்து. சீமானுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் கண்டனம். அதிமுகவை விமர்சிக்க விஜய்க்கு தகுதி இல்லை. கடம்பூர் ராஜு காட்டம். 2021 தேர்தலை விட 2026 தேர்தலில் மோசமாக தோல்வியை சந்திக்கும் அதிமுக. டிடிவி தினகரன் பேட்டி. குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரிப்பு. சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சென்னை ராமேஸ்வரம் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை. தெற்கு ரயில்வே திட்டம். ஒடிசா மாநிலத்தின் வளர்ச்சியை விரைவுபடுத்த இரட்டை இன்ஜின் அரசு உறுதியுடன் செயல்படும். பிரதமர் மோடி உரை. லடாக் மக்களின் கூக்குரலை கேட்பதற்கு பதிலாக மோடி அரசு வன்முறையால் பதிலளித்துள்ளது. மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். உக்ரைன் போர் முடிந்ததும் அதிபர் பதவியிலிருந்து விலகி விடுவேன். செலன்ஸ்கி கருத்து. வடமேற்கு சீனாவில் நிலநடுக்கம். வீடுகள் சேதம், 7 பேர் காயம். தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று இறுதிப் போட்டியில் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.